ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை. அந்த 4 வார்த்தைகளை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இனி, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஆமென். சில பார்க்குறேன் வாஸ்திரம் இல்லைன்னு ஃபுல்லா எதுக்கு 3 அல்லேலூயா சொல்றது தெரியுமா? இந்த 3வது அல்லேலூயால முதல் 2 சொல்லாதவங்க, அதனால ஃபர்ஸ்ட் சிலர் அட்வான்ஸா இருப்பாங்க, எப்படியும் 3 சொல்லுவாங்க. நம்ம 3வது இனி அதிலே. தகப்பனே நன்றி, தொடர்ந்து எங்க கூட பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு தெரியும், அலங்கம் இடிக்கப்பட்டது, சத்துருக்களால் தீ கொளுத்தப்பட்டது. நெகேமியா போய் உட்கார்ந்து அழுகிறான். மீண்டும் அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கான காரியத்தை செய்ய துவங்கின போது சன்பலாத்து, தோபியா இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துட்டு தெரியுமா? எரிச்சல் வந்துட்டு. பிரியமானவர்களே, நாம் பாதுகாப்பாக இருப்பது சத்துருவுக்கு பிடிக்காது. யோபுவை குறித்து சாத்தான் வச்ச கம்ப்ளைண்டே, நீங்க அவனை சுற்றி என்ன வச்சிருக்கிறீங்க தெரியுமா? வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நெகேமியா எதை கவனம் செலுத்துகிறான் என்றால், அலங்கம் கட்டணும், அலங்கத்தை கட்டணும், திறப்பே இருக்கக்கூடாது. திறப்புனா கேப் இருக்கும். நம்ம எதுக்கு இந்த வீட்டில் கொசு வலை எதுக்கு போடுறோம்? கொசுவை பிடிக்கிறதுக்கா? மீன் வலை போடுறது மீனை பிடிக்க, ஆனா கொசு வலை போடுறது கொசுவை பிடிக்காம இருக்க. ஆமென். ஆனா பாருங்க, நம்ம வலைக்குள்ளதான் எல்லாம் வந்து வீட்டில் நெட்டு போடுவோம், விண்டோல எல்லாம். எதுக்குன்னா, அப்ப அந்த கொசு பாருங்க, ஒரு சின்ன கேப் இருந்தா கூட ஒரு ஆள் அப்பதான் வருவாங்க, பிரைஸ்லான்னு சொல்லிட்டு கதை திறப்பாங்க. ஒரு பிரைஸ்லாட் கேட்க 9 பேர் உள்ள வருவாங்க, அந்த மீதி 8 பேர் யாரு? அப்ப அந்த கேப்பை தான் வந்து சத்துரு யூஸ் பண்றான். நம்ம லைஃப்ல இந்த கேப் வரவே கூடாது. போன வாரமே இந்த வார்த்தையை பேச வேண்டும் தான் நான் மெடிடேட் பண்ணிக்கொண்டு ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்தார். ஆனால் திடீர்னு ஆண்டவர் மாற்றினார். தெரியும், மறந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். போன வாரம் என்ன பேசினார் ஆண்டவர்? சத்தமா, பாம்பு வராது இருப்பதாக விசேஷப்படுத்தி வித்தியாசம். அது இப்படி சிலர் நாங்கள் போனோம், நாங்கள் டெய்லி ஆண்டவர் எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். திடீர்னு போன வாரம் கேட்டா ஆமாம் சரி, அப்போ இந்த வாரம் ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை நீ பேசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும். இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை. இதை கேள்விப்பட்டதும் சன்பலாத்து தொபியா பார்க்குறாங்க. அப்போ இனி இவங்களை அட்டாக் பண்ணவே முடியாதா அப்படின்னு இருக்கும்போது தான் அடுத்த ஒரு செய்தி வருகிறது. 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி. அவன் பார்த்தீங்களா, அவன் தருணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? ஆள் அனுப்பி, வேதம் சொல்லுகிறது 2 கடைசியில, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்ப ஏன் திறப்பு அடைக்கப்பட வேண்டும் தெரியுமா? நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய கூடாதபடிக்கு சத்துருக்கள் முனையற்று போக நம்முடைய வாழ்க்கையில திறப்புகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பொல்லாப்பு செய்ய ஒருத்தன் நினைக்கிறானாலே அவனுக்கு பின்னாக யார் இருக்கிறான் தெரியுமா? பொல்லாங்கன் இருக்கிறான். சாத்தானை குறித்து வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை தான் பொல்லாங்கன். பொல்லாங்கன். அப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு பொல்லாப்பு செய்யறோம்னா நமக்கு பின்னாடி யார் இருக்கிறா?
பொல்லாங்கன் இருக்கிறான். எனவேதான் ஒரு தேவ பிள்ளைக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. அதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி கேட்டோமே, துஷ்டனின் வீட்டில் இருந்து தலைவனை என்ன செய்தீர்? வெட்டினீர். மோசே 40வது வயசுல ஆளோட்டிகள் அடிச்சான். அதுதான் மோசே பண்ண தப்பு. ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை கொடுமைப்படுத்தினதும் மோசே போய் அவன் அடிச்சிட்டான். நீ எப்படி அவன் அடிக்கலாம்? இன்னைக்கு நம்ம எல்லாமே இப்படி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம், சொந்தங்களோடு, உறவுகளோடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட. அதனால மோசைக்கு நிற்க முடியல. நம்ம மாம்சம், நம்ம என்னதான் ஜோம் பண்ணவங்களா இருந்தாலும் நமக்குள்ள இந்த மாம்ச வைராக்கியம் வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம நிற்கக்கூடிய இடத்துல நிற்க முடியாது. 40 வயசு வரை நின்ன மோசைக்கு அந்த இடத்துல நிற்க முடியல. ஏன்? மாம்ச வைராக்கியம் பாராட்டினா. ஆண்டவர் உருவாக்குறார். 80 வயசுல திருப்பி கொண்டு வரார். திருப்பி கொண்டு வரும்போது தான் மோசே வந்து நிற்கிறான். கர்த்தருடைய வல்லமையில் கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கும் போது பார்வோன் மந்திரவாதிகளை அழைக்கிறான். இப்பதான் மோசைக்கு தெரியுது, பிரச்சனை ஆளோட்டி கிடையாது, பிரச்சனை மந்திரவாதி. ஆமே. நமக்கு ஒருத்தங்க தீமை செய்யறாங்கன்னா அவங்க பாய்க்கப்படணும், அவங்க விழணும். ஆமே. ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்ததை அந்த சகோதரன் அறிந்து என்கிட்ட வந்து புலம்புறார். நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இனி பாருங்க அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணவே மாட்டேன். ஆமா. இப்படி எத்தனை மனைவிகள் புருஷர்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டு விட்டீர்கள், எத்தனை புருஷர்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறதை விட்டு விட்டீர்கள், எத்தனை சகோதரிகள் உங்கள் சகோதரர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டு விட்டீர்கள். இயேசு பாருங்க, அவரை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுகிறார். பிதாவை, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்கள் செய்கிறதை இவர்களுக்கு மன்னியும். பொல்லாப்பு செய்ய சன்பலாத், தொபியா போன்றவர்கள் எழும்பினால் அதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிற வல்லமை. எனவே ஒரு தேவ பிள்ளை எதுல போக்கஸ் இருக்கணும்னா, திறப்பு இருக்கக்கூடாது, சத்துரு உட்புகுவதற்கு ஏதுவானது ஒன்றும் இருக்கக்கூடாது. சிதேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 39வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலிலே திறப்பு கண்டது. 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பாபிலோனின் ராஜாவின் பிரபுக்களாகிய, அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வேற சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உட்பிரவேசித்து நடு வாசலில் இருந்தார்கள். நீங்க அப்படியே இதே பகுதி 2 ராஜாக்கள் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போட. கவனிங்க, நம்ம இங்க படிச்சோம் 11ஆம் வருஷம் 9ஆம் தேதியிலே மதிலில் என்ன காணப்பட்டது? திறப்பு. அப்போ 11ஆம் வருஷம் வரைக்கும் திறப்பு இல்லை. ஆனா திறப்பு இல்லைனாலும் நகரம் முற்றுகை. அவன் சுத்திட்டே இருக்கிறான், சத்துரு சுத்திட்டே தான் இருக்கிறான். நம்ம சேஃபா இருக்கிறோம், ஏன்னா அடிக்கப்பட்டிருக்கிறது. சத்துருவை நம்பிக்கையை பாருங்க, ஒரு நாள் ஒரு கேப் வரும். அதாவது இஸ்ரவேலர்கள் 7 நாள் சுத்த வைக்கிறதே ஆண்டவருக்கு போதும் நைட்டு. இப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேலர்கள் எரிகோவை இதே போல 11 வருஷம் நீ சுத்தணும்னு சொன்னா ஒருத்தனை சுத்த மாட்டான். 7 நாள் அதுவும் 7 நாளும் ஒரு நாள்ல ஒரு தரம், 6 நாள் ஒவ்வொரு தரம், 7வது நாள் 7 தரம். அதனால ஆண்டவருக்கு தெரியும் இவங்க ஏதாவது பேசுவாங்க. ஏன்னா இந்த மக்கள் பேசுனதெல்லாம் கேட்டு மோசே போயிட்டாரு. அடுத்து யோசுவா இப்பதான் வந்திருக்கு, அவனையும் அனுப்பி. அதனாலதான் யோசுவா சொல்றார், உங்க வாயில ஒரு வார்த்தை வரக்கூடாது. இந்த காலத்தில் சொல்லியிருந்தா எரிகோவுக்கு முன்னாடி இருந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது. உனக்கு கொண்டு போனது எரிகோவை உடைக்கிறதுக்கு. பார் இந்த கல்லு. ஒரு வார்த்தை பேசாத. எக்கால சத்தம் கேட்கும் போது நீ எக்காலத்தை ஊதுவோம், அப்போ நீ ஆர்ப்பரிக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது. பாரு என்ன ஆயத்தம். இது ஒரு புறம் இருக்கு. ஆனா இன்னொரு புறம் பாருங்க, சத்ரு இந்த சிதேக்கியா அரசாண்ட 11 வருஷமும் முற்றுகை போட்டுட்டே இருக்கிறான், சுத்திட்டே இருக்கிறான். ஒரு கேப் கிடைக்கட்டும், இவன் கதையை முடிச்சிடலாம். ஒரு கேப். எனவேதான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிசாசானவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்தில் அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிட்டு நகரத்தின் மதிலிலே திறப்பு கண்டது. அடுத்த வசனம்.
அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரியிலே இல்ல சூழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கேப், ஒரு விண்டோ ஓபன் ஆகட்டும், ஒரு டோர் ஓபன் ஆகட்டும், உள்ள என்டர் ஆயிரலாம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இந்த சிதேக்கியாவை பிடிக்கிறாங்க. சிதேக்கியா கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய 2 குமாரரை வெட்டி போடுகிறார்கள். சிதேக்கியாவின் கண்ணை தோண்டி எடுக்கிறாங்க. சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், 11 வருஷம் நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசதியா இருந்துடக்கூடாது. சேஃபா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அசதியா இருந்துடக்கூடாது. நம்ம சேஃபா தானே இருக்கிறோம், எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அசதியாய் இருந்து விடக்கூடாது. ஒரு கேப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எனவே திறப்பை அடைக்கிறவர்களா இருங்கள், திறப்பை உண்டு பண்ணுகிறவர்களா இராதிருங்கள். சத்ருவின் கோட்டை எப்படிப்பட்டதா இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசுவா 1:6 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்படிப்பட்ட அடைப்பு தேவை. ஆனா என்ன பரிதாபம் என்றால், சத்ருவின் கோட்டை இப்படி இருக்கு, ஆனா இஸ்ரவேலின் கோட்டை தான் ஓட்டையா இருக்கு. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் மதில கவனிக்கிறார், இதுல ஓட்டை இருக்குதா. அதனாலதான் திறப்பிலே நிற்கும்படி ஒரு மனிதனை தேடினேன்கிறார். நீ நில்லு. நெகேமியாவை அலங்கத்தை கட்டினா, நெகேமியாவில் சாத்தியமா இது? திராட்சரசம் பரிமாறுகிறவனுக்கும் அலங்கத்தை கட்டுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆனா அவன் நின்னா பாருங்க, பரலோகத்தின் தேவன் காரியத்தை கை கூடி வர பண்ணினார். இந்த நாள் மதிய வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, திறப்பு ஒன்றும் இல்லை என்கிறதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் நீ அசதியாய் இருந்து விடாதே. தாவீதை பாருங்கள், கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 18:2 கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும், என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். ஒரே லைனா உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அவர் டீட்டெயிலா சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கைய கர்த்தர் என்னும் பெரிய கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறான். அதனாலதான் தாவீது எல்லா இடத்திலும் காக்கப்பட்டான், எல்லா இடத்திலும் மீட்கப்பட்டான். அவன் வாழ்க்கையிலே ஒரு திறப்பு உண்டாகாதபடிக்கு தாவீது அவர் சமூகத்தில் இருக்கிறான். என் லைஃப்ல ஒரு ஏன்னா தாவீதுக்கு சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எங்க போய் தலை வச்சு படுக்க முடியும்? வீட்டில் தூங்கலான்னா அப்சலோம் எழுப்பி நிற்பான் நைட்டு வெட்டதுக்கு. மாமியார் வீட்டில் போய் தூங்க முடியுமா? முடியாது. மாமனார் இருக்கார் ரெடியா ஈட்டி எடுத்து குத்ததுக்கு. எங்க போக முடியும்? யார்கிட்ட போக முடியும்? உண்மையில நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர். ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம படுத்து தூங்குவோமா? நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் கொரட்டை விட்டா கூட நமக்கு தூக்கம் போயிடும். இதுக்கடையில் கத்தியை வச்சு அவர் தூக்குறார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள். ஆண்டவரே சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வர் கர்த்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே. அப்ப சத்துரு நம்மளை எப்பெல்லாம் தேடுவான் சொல்லுங்க? அனுதினமும். பாருங்க, 11 வருஷம் சிதேக்கியாவை அடிக்கிறதுக்கு முற்றுகை போட்டிருக்கான். கோட்டைக்கு வெளியே ரெடியா இருக்கிறான். 11 வருஷம். சிதேக்கியா ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு பார்த்து சிரிச்சிருப்பான். இல்ல, ஒரு சின்ன கேப் வந்ததும் உள்ள அடிச்சுட்டான். எனவேதான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒரு கேப் உண்டாக்குறதுக்கு நம்முடைய பலவீனத்தை யூஸ் பண்ணுவான். நம்முடைய மாம்ச, எனவேதான் மாம்ச சிந்தை வந்தாலே அதை தேவனுக்கு விரோதமாய் பகை என்று எண்ணி அதை சிலுவையிலே கொண்டு விடணும். பகை சிலுவையிலே வாழாது, பகை வேறு எங்கும் சாகாது. எனவேதான் சிலுவை அண்டை நெருங்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அண்டை. எனவேதான் பவுல் சொல்ற, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேற ஒண்ணு எங்களுக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், ஆனா நாங்க வேற ஒண்ணு நாங்க பிரீச் பண்ண விரும்பல.
ஏன்னா அங்கதான் நம்ம உயிர் மீட்சி அடைகிறோம், அங்கதான் வாழ்வு அடைகிறோம். சத்துரு இதைதான் யூஸ் பண்ணுவான், அவனுக்கு ஒரு கேப் போதும். எனவே திறப்பை அடைக்கிறவர்களாய் இருங்கள், திறப்பை உண்டு பண்ணுகிறவர்களாய் இராதிருங்கள். நான் உண்டு பண்ணுகிற திறப்பினாலே சத்துரு உள்ளே புகுந்து 11 வருஷம், அந்த 11 வருஷம் முடிஞ்சு அந்த ஒரு டேல கொஞ்சம் ஒரு கேப் வந்ததும் அப்படியே டோட்டலா தலைகீழ மாறிட்டு எப்படிங்க இருக்கும். சிதேக்கியா கண்ணுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், அவன் கண்கள் தோண்டி எடுக்கப்படுகிறது. அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? அந்த கேப் 11 வருஷம் நல்லா தானே இருந்துச்சு, சரி பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி போட்டோம், சத்ரு உள்ள வந்துட்டானே. ஆமாம், எவ்வளோ கஷ்டத்தில் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விடாமல் பிடிச்சி கடைசியில் என்ன நம்பிக்கை, என்ன ஜபம், என்ன பைபிள், என்ன ஆராதனைன்னு சொல்லி கொஞ்சம் அதை விட்டுட்டோம். டோர் ஓப்பன் ஆகிட்டு மதில் கொஞ்சம் கிராக் விழுந்துட்டு சத்ரு உள்ள வந்துட்டானே. இனி அதில் திறப்பு ஒன்றும் இல்லை. சத்துருக்கள் முனையற்று போகணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ரோடு, அது நான் சொல்லணும்னு வரல, ஆனால் அது பேசுகிறதுனால அந்த வார்த்தையோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால சொல்கிறேன். பெரிய ரோட்டில் 2 வீலரில் சிலர் போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் கார்லேயே போகலாம், ஆனால் 2 வீலரில் போகிறவங்களுக்கு போக முடியாத அளவுக்கு குப்பைகள் கொட்டப்படுகிறது. வண்டியை ரைஸ் பண்ணி பார்க்குறாங்க, போக முடியல, ஏன்னா அவ்வளோ குப்பைகள் குமிந்து இருக்கிறது. காலையில் எழும்பி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பிலிப்பியர் 3 காட்டுறாங்க. பவுல் சொல்கிறார், நான் அடைந்த ஆயிற்று என்று சொல்லவில்லை, அடைகிறதுக்காக தொடர்றேன். அப்போ நிறைய காரியம் நாம் இன்னும் அடையவில்லை. அப்போ அடையணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு மேலே சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்த அநேக காரியத்தை நஷ்டம் என்றும். அப்போ நிறைய குப்பைகள்னால கார் போகக்கூடிய ரோட்டில் கூட, பைக்கில் கூட போக முடியல. அப்போ நமக்கு முன்னாடி பாதை இருக்கிறது, ஆனால் தேவையில்லாத குப்பைகள் என்ன செய்கிறது என்றால் அது போட்டு மூடுகிறது. காலையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். இது போல தான் பிரியமானவர்களே, இந்த திறப்புகளினாலே பிசாசானவன் என்ன கொண்டு போடுவானே தெரியாது. நமக்கு நியமித்த பாதையில் நம்மால் பயணிக்க முடியாதபடிக்கு எது தடையா இருக்கிறதோ அது எல்லாமே குப்பை. ஆமே, ஒரு தொலைந்து போன வெள்ளிக்காசை தொலைந்து போனவள் எப்படி கண்டுபிடித்தால் தெரியுமா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். இந்த வசனம் என்னும் விளக்க கொளுத்தி குப்பை எல்லாம் பெருக்கி, பொதுவாக குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? எரிக்கணும். பயணிக்கிற கர்த்தர் பாதையை அகலமாக்கி தந்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல காரே போகலாம், ஆனால் நம்ம பைக்ல கூட போக முடியல. நமக்கு முன்னாடி வே ஓப்பனா இருக்கு, ஆனால் பல குப்பைகள் குமிந்து இருக்கிறது, ஆமென், ஹல்லேலூயா. திறப்பை அடைக்கிறதுல உறுதியா இருக்கணும். நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல, நிக்கிறேன் கிருபையினால, நிர்மூலமாகாமல் இருக்கிற கிருபையினால, சாகாமல் பிழைத்திருக்கிற கிருபையினால. டெய்லி இது மட்டுமல்ல, சாட்சியா இருக்கணும். அடைந்தாயிட்டுன்னு சொல்லணும். சில காரியத்தை நான் அடைய தொடர்கிறேன், அடைந்து விட்டேன், சுதந்திரித்து விட்டேன். ஆமென். அநேக காரியங்கள், அநேகர் இன்னும் அடையவில்லை. ஆண்டவர் எனக்கு பாதையை காட்டுங்க, பாதையை காட்டிட்டார், என்ன நடத்துங்க, நான் நடத்துறேன்ப்பா. ஆனா நிறைய குப்பை கிடக்குது, விளக்க கொளுத்து, வீட்டை பெருக்கு, அந்த குப்பையெல்லாம் ஓரங்கட்டு. இல்ல ஆண்டவர் முடியல, நீ குப்பைக்குள்ள இருந்து என்ன ரைஸ் பண்ணாலும் குப்பை தான் பறக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். பாதைக்காக ஜெபம் பண்ண பாதை காட்டியாச்சு, அகலமான பாதை, ஒற்றையடி பாதை அல்ல, பெரிய லாரிய போகக்கூடிய பாதை. ஆமென். சீக்கிரம். ஆக்சுவலாக அந்த ட்ரீம் எப்படின்னா, பாதை எங்க நோக்கி போகுது? ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போகுது. ட்ரெயின் போகணும். அப்படி போகும்போது 2 வீலரில் போகிறாங்க. திடீர்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டாப் கிட்ட வரும்போது குப்பையெல்லாம் கூடி இருக்கு. இப்போ குப்பையை நாளைக்கு அகட்டலாம்னு பார்த்தா எது போயிடும்? ட்ரெயின் போயிடும். அப்போ தான் நிற்கிது, வண்டு விழுந்துட்டே இருக்கு. இப்போ பைக் இருக்கு, பாதை இருக்கு, டிக்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் குப்பை இருக்கிறதுனால அப்பதான் அடைந்தாயிற்றுன்னு சொல்லல, அடையிறதுக்கு நான் ஆசையா தொடர். அதனால நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். நாம் திறப்பு உண்டாக காரணமாயிடக்கூடாது.
அது இருந்துட்டு போட்டோம், அது கிடந்துட்டு போட்டோம். கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தாலே நாம் அதை அப்புறப்படுத்தவில்லை என்றால் அடுத்த நாளே அதில் கொசுக்கள் வந்து ஃபார்ம் ஆகிரும்ல. இது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் திறப்பு வந்துடவே கூடாது, திறப்பு வந்துடவே கூடாது. எங்கள் வீட்டு கீழே ரூமில் ஒரு ஏசி வச்சுருந்தோம், வச்சு எல்லாம் முடித்து செவரில் ஓட்டை போட்டு டியூபெல்லாம் வெளியே விட்டு ஏசி வச்சு, திடீர்னு மழை பெய்யும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி. என்னடா தண்ணின்னு பார்த்தா அது ஒழுங்கு அடையலை. ஆனால் மழை டைமில் அதை அடைக்கவும் முடியாது. மழை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு அதெல்லாம் அடைச்சி ஒரு சின்ன கேப். மழை ஒரு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தெரியும், இவங்க பஞ்ச காலம் தானே, கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு தெரில 11 வருஷம் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நாம் எத்தனை வருஷம் காக்கப்படுகிறோமோ அத்தனை வருஷம் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், நாளைக்கு நம்ம காலு கீழே தானே அவன் தலை இருக்கும். இது அவனால தாங்க முடியாது. நீங்க டெய்லி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணாம அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை விட்டுறாதீங்க. அந்த கேப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் சிதைக்க சொல்றதுக்கு ரீசன் இருக்கும். பஞ்சனால தானே நான் சரி இங்க உள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போங்கன்னு சொல்லி திறந்து விட்டேன். உபத்திரவத்தில் நிலைத்திரு, கஷ்டத்தில் நிலைத்திரு. இந்த கிறிஸ்து என்னும் கோட்டையை விட்டு நீ வெளியே போயிடாத, பேழையை விட்டு வெளியே போயிடாத. கொஞ்சம் அன்றாடம் போஷிக்கப்படுறீங்களா, காக்கப்படுறீங்களா, சந்தோஷப்படுங்க. ஒரு நாள் இந்த பேழை மலையில நிற்கும், அன்னைக்கு பூமி எங்கும் நீங்கள் பரம்பி ஆசீர்வதிக்கத்தக்கதாய். நீயா ஒரு திறப்பை உண்டு பண்ணாத, திறப்பை அடைக்க பாரு. வார்த்தையின்படி நோவா எல்லாத்தையும் அடைக்கிறான், எல்லாத்தையும் அடைக்கிறான். ஒரு பலகையை வைக்க விட்டிருந்தா, பேழை வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னபடி ஒரு பலகை. இந்த பலகை எங்க வரும்? இந்த பலகை சைடில் வரும், அதை விடு. இப்போ சேம் காம் 3 பிள்ளைங்க பேருங்க. இப்போ சேம் வராருங்க. அப்பா 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 போட்டுக்குள்ளேருந்து கை போட்டு தண்ணி எப்படி வைக்கணும்னு ஆசை. ஒரு பலகையை மட்டும் எடுக்கட்டான். எடு மகனே, ஒரு பலகை எடு. அப்படி சொன்னால் என்ன இருக்கும்? ஒரு சின்ன பலகை கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் பார்க்குறான். ஒரு டோர் இருக்கு. என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? உன்னால் அடைக்க முடிந்ததை நீ அடைச்சிட்டேன்னா உன்னால் அடைக்க முடியாதது. உன்னால் அடைக்க முடிந்ததை நீ அடை, உன்னால் அடைக்க முடியாததை கர்த்தர் அடைப்பார். நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் திறப்பு அடைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளால் அந்த திறப்பு வந்துடவே கூடாது. எனவே தான் தாவீது ஜெபித்த, ஆண்டவரே நான் இருக்கிறது வரைக்கும் என் குடும்பத்தின் திறப்பு அடைச்சிட்டேன். ஆனா வெகு தூரத்து செய்தியெல்லாம் சொல்றீங்க, இனி நான் எவ்வளவு காலம் இருக்க போறேன்னு தெரியாது. எனவே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி. 2 சாமுவேல் 7 கடைசி தானே? 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் கடைசி வசனமா? எத்தனாவது வசனம்? 29. வாசிங்க. 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா தாவீதுக்கு தான் தெரியும், சவுல் 1 நாள் 2 நாள் தேடல, அனுதினமும் தேடினான். என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். உமக்கு முன்பாக. இந்த ஜெபத்தினுடைய பதில் தான் கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. அடுத்த வார்த்தை, இதை செய்கிற கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தர், ஆண்டவரே என் வீடு உங்க முன்னாடி இருக்கணும், என் வீடு உமக்கு முன்பாக இருக்கணும். எங்க நம்ம வீட்டுக்கே ஒரு பூட்டு, 2 மேல ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, கீ போட்டு டபுள் லாக்கு. அதுவும் இப்பெல்லாம் அட்வான்ஸா நம்பர் லாக்கு போட்டு திருப்பி வரும்போது நம்மளே நம்பரை மறந்துட்டு. என்னெல்லாம் லாக் போடுறோம், எல்லாத்துக்குமே லாக் போடுறோம். நம்ம லைஃபுக்கு போட வேண்டிய லாக்கு போடலையே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடுவான். நிறைய சமாதானத்தை திருடிட்டான்,
ஆசீர்வாதத்தை திருடிட்டான். ஆண்டவர் சொல்லி திறப்பாட. என்ன செய்தான் நெகேமியா? தேவ சமூகத்தில் போய் அமர்ந்தான். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லும்படி ஏவப்பட்டதுனால செய்தியோடு நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்மால ஒரு திறப்பு உண்டாயிரவே கூடாது. சிதேக்கியாவால உண்டான திறப்புனால எருசலேம் தீக்கு இரையானது. அங்கிருந்து அநேகர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். அதில் ஒருவன் தான் தானியேல். மாசில்லாம வாழ்ந்தவன். ஒரு திறப்பு வந்ததுனால மாசில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் கொண்டு போகப்பட்டானே. நம் மூலமாக ஒரு திறப்பு உண்டானது நிமித்தம் நம்ம கூட இருக்கிற அப்பாவிகள், நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாதல்லவா? யோனத்தான் கிட்ட ஏதாவது ஒரு தப்பை சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சவுலினால் உண்டான திறப்பு நிமித்தம் யோனத்தான் மேல அம்பு வந்து விழுந்ததே. திறப்பை அடைக்கிறவர்களாருங்கள், திறப்பு உண்டாக காரணமாகாதீர்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு யாரை விட்டு ஓடி போனா? சாராள் ஆகாரை விட்டு, ஆகார் சாராள், என்னை மாற்றி சொல்ல வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? கிருபை. ஆகார் சாராளை விட்டு ஓடி போனான். அப்படி ஓடி போக காரணம் என்ன? கடினமா நடத்தினான். அப்போ சாராள் கொஞ்சம் ஆள் யாரு தான்? பயங்கர ஆள் தான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு காரணம் என்ன? இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு காரணம் என்ன? சும்மா இருக்கிற மனுஷன் எனக்கு உள்ள கொண்டு வரீங்க. 2 பெண்கள் பிரச்சனைக்கு பாதிக்கப்படுறது ஃபுல்லா இவருக்கு ஆபிரகாமா. ஆகார் சாராளை அற்பமாய் நினைத்தாள். எப்படி திறப்பு ஓபன் ஆகுது பாருங்க. ஆனா பிக்சர்ல எப்படி இருக்கும் தெரியுமா? சாராள் வந்து ஆகார கொடுமைப்படுத்துறது போல இருக்கும். பட் அந்த டோர் ஓபன் பண்ணி கொடுத்தது யாரு? நீங்க சொல்லணும், நானே சொல்லிடுறேன். நீங்க மொத்தத்தில் என்ன குழப்பி நீங்க கேட்டா மட்டும் போதும். ஏன்னா நீங்க ஏற்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். 4வது வசனத்திலே பாருங்கள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை, சிலருக்கு கேரக்டர் இப்படிதான், அவங்க லைஃப்ல மட்டும் ஒரு நன்மையை பார்த்துட்டாங்க. ஒன்னும் இல்லைன்னா பணிந்து குனிந்து ஒரு வாட்ச் கிடைச்சா போதும். அவள் தான் குழந்தைய பெற்றெடுக்கல, தான் கற்பவதி ஆனதை கண்டபோது. வாழ்வே இல்லாதவளுக்கு வாழ்வு கொடுத்தவள் யாரு? சாராள். கண்டபோது, இந்த வார்த்தை நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை நடுக்கத்தோடு சொல்லுகிறேன். உங்களிடத்தில் உள்ளது இன்னொருத்தங்க கிட்ட இல்லைன்னு வரும்போது ஒருபோதும் அவங்கள அற்பமா பார்க்காதீங்க. அப்படி அற்பமா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்ககிட்ட உள்ளது வேல்யூ இல்லாம ஆயிரும். வேல்யூ இல்லாமல் ஆயிரும். பெனினாளுக்கு குழந்தைகள் உண்டு, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. பெனினாள் பரிதாபமா பார்த்துருக்கணும், ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனால் பெனினாள் எப்படி பார்த்தா தெரியுமா? அற்பமா பார்த்தாள். அன்னாளுக்கு பிள்ளைய பேர் என்ன? பெனினாள் பிள்ளைங்க பேர் என்ன? இதான் வேல்யூ இல்லாம ஆயிரும். வேல்யூ இல்லாம ஆயிரும். நம்ம கிட்ட ஒரு கிருபை இருக்கு, இன்னொருத்தங்க கிட்ட அது இல்லைன்னு வைங்களேன். நம்ம அது இல்லாததுனால அவங்கள அற்பமா பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேல்யூ இல்லாம ஆயிரும். இந்த ஏடிஎம் கார்டுலாம் இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு யாராவது வச்சிருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? சும்மா ஏதாவது கொடுங்க, திருப்பி தந்துடுவேன். யாராவது கொடுங்க. கொடுங்க. என்ன இருக்குல்ல, இந்த கார்டு போல தான் நம்ம. இதுக்கு கண்ட்ரோல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா? கம்ப்யூட்டர்ல இருக்கும். இதை போட்டு பணம் எடுக்கலாம். இப்போ உள்ள ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் டோர் திறக்கிறது எதில் தெரியுமா? கார்டை வச்சு இப்படி வச்சா திறக்கும். இப்போ இதை பிளாக் பண்ணணும்னா என்ன தெரியுமா செய்வாங்க? இதை சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட மாட்டாங்க.
அங்க லாக் அடிச்சு அதுக்கப்புறம் இதை எப்படி போட்டா இதாக்குறோம் தருவேனா, இதுக்கு தான் யூஸ் ஆகும், இதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம என்கிட்ட கார்டு இருக்கு, இதுக்கு ஃபுல் பவர் கம்ப்யூட்டர்ல இருக்கு. அது போலதான் நன்மையான எந்தையும் வருது. ஃபுல் கண்ட்ரோல் எங்க இருக்கு தெரியுமா? இந்த கார்டை ஆக்டிவ் ஆக்கவும் டீஆக்டிவ் ஆக்குறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு பவர் இருக்கணும். மனுபுத்திரனே, உன்னை உயர்த்துவதற்கும் உன்னை தாழ்த்துவதற்கும் அதிகாரம் உடையவர். இதை புரிஞ்சுக்கணும். அது எங்களுக்கு நாங்கள்லாம் என்ன நாங்கள்லாம் அங்கே ஒரு தட்டிட்டாருன்னா அந்த கார்டை வச்சு பிள்ளைகளுக்கு விளையாட தான் கொடுக்க முடியும். 10 வருஷம் அதுக்குன்னு ஒரு டைம் உண்டு. எக்ஸ்பைரி டேட் தாண்டினதுக்கப்புறம் அந்த கார்டை வச்சு வேலைக்கு ஆகாது. வேற புதிய கார்டு கொடுப்பாங்க. புதிய கார்டு கொடுத்தோட பழைய கார்டை பிள்ளைகளுக்கு விளையாட. வந்து ரூம் கீ எல்லாம் தொலைஞ்சிட்டுன்னா, ஐயோ ஹோட்டலில் போனால் ரூம் கீ தொலைஞ்சிட்டா, இப்போல்லாம் வந்து கார்டு மிஸ் ஆகிட்டு, அது மிஸ் ஆகிட்டு அடுத்த ஒரு கார்டு எடு. அந்த கார்டை பார்த்தா நம்பர் கூட பிளெயின் கார்டாக இருக்கும், ஒயிட் கலரில். ஃபுல் கண்ட்ரோல் எங்கே இருக்குது தெரியுமா? கம்ப்யூட்டரில். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது இது எப்படி ஆச்சு? பல நேரத்தில் நம்ம ரொம்ப இந்த டோரை வந்து வேற ஒன்று நமக்கே தெரியாது, நம்ம டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்போம். எந்த இடத்துல அங்க, அதனால தான் பாருங்க, தூதன் வந்து கேட்கிறார். அவ போய் ஒரு நீர் டண்டையில போய் உட்கார்றதை கண்டதும் 8வது வசனத்தை பாருங்கள். சாராயின் அடிமை பெண்ணாகிய, எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? உனக்கு நன்மை வந்தது, நீ யாருங்கிறத மறந்துட்ட. பல நேரத்தில் நமக்கு நன்மை வந்ததும் நாம யாருங்கிறத மறக்கிறோம். இது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். அவ்வளவு பெரிய தேவன் இப்படி கேட்கலாமா? உன்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ நீ அப்படி உனக்கு ஆசீர்வாதம். உன்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ நீ அப்படி உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சாராயின் அப்படி சொல்லும் போது ஆகார் நிறைய விழுங்கிட்டா. எப்படி விழுங்கிட்டான்? நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். ஏன் ஓடி போகிறேன்னு சொல்லல. ஏன்னு சொன்னா அது ஏன் வந்துச்சுன்னு அவர் கேட்பாரு. அதனால மேலோட்டமா என் காரியத்தை, இவங்களால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். இவங்கள நம்ம பிரச்சனை எல்லாம் பாருங்க, அந்த 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 ஆணி வேர்லேருந்து சொல்ல மாட்டோம். வெளியே இவங்க என்ன என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அப்படி கேட்கும்போது நமக்கும் ஆண்டவரே. இப்படிதான் பாம்பேல நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நேரா ஒரு சகோதரி வந்தாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு, பாஸ்டர் என் மாமியாரால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அவ்வளோ போராட்டமா இருக்கு. சொல்லி முடிச்சுட்டு போய் அடுத்த ஒரு ஆள் ஜெபம் பண்றாங்க. அடுத்த ஒரு ஆள் வந்தாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்கு? கொஞ்சம் முன்னாடி மாமியாரால கஷ்டப்படுறேன், அந்த மாமியார் நான் தான் பாஸ்டர். உங்களுக்கு என்ன? அவ என்ன எப்படி பண்ணா தெரியுமா? எனக்கு சிரிப்பும் வருது உண்மையில். அந்த டயர்டே போயிட்டு, நீ எங்க இருந்து வர்ற? நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். ஏன் ஓடி போற கேட்டா அடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், அடுத்து கேட்க வேண்டியிருக்கும். நம்ம பல திறப்புகளை உண்டு பண்ணி கொடுத்து விட்டு நாம் படுகிற கஷ்டத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க சொல்யூஷன் சொல்றார் பாருங்க, 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிற. திறப்பை அடைக்கும்படியான அவன் இது இனி எப்படி அடங்கியிருக்க முடியும்? நான் ஒரு ஆள் அற்பமா பார்த்துட்டேன், ஒரு ஆள் என்னை விட கீழே பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்போது இனி நான் எப்படி அடங்கியிருக்க முடியும்? இல்லை, இங்கதான் திறப்பு அடைக்கிறதுக்கு நீ ரெடி ஆயிடணும். ஒரு ஆகார் ரெடி ஆயிட்டான். ஆகார் யார் தெரியுமா?
எகிப்திய ஸ்திரீ. எகிப்தியர்களை குறித்து நமக்கு தெரியும். அவங்க இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். தலைப்பிள்ளை சங்காரம் வந்த பிறகும் பார்வோன் வந்து தீர்மானத்தில் தான் உறுதியா இருக்கிறான். இதுதான் ஈஜிப்சியன்ஸ். தலைப்பிள்ளை சங்காரம் வந்ததுக்கு அப்புறமாவது அதுக்கப்புறம் இருக்கிறான், விட்டக்கூடாது. சிவந்த சமுத்திரம் ஓப்பன் ஆயிட்டு இவங்க போயிட்டாங்க, போட்டோம் அப்படி சொல்லி திரும்பி போக வேண்டியதானே. ஏன் உள்ள இறங்கணும்? நம்ம இறங்குவோமா? கடல் உள்வாங்குறதுனாலே நம்ம வீட்டை விட்டு பார்வோன் நடுக்கடல்ல போய் நிற்கிறான். என்ன இருதய கடினம் பாருங்க, என்ன தைரியம் பாருங்க. அந்த கூட்டத்தில் உள்ள ஆகார், எகிப்திய ஸ்திரீ. இல்ல நீ அடங்கி இருக்க. அவன் ரெடியா திரும்பி போறான். ஏன்னா திறப்ப அடைச்சா எனக்கு இஸ்மவேல் பிறப்பான். கற்பந்தரித்து வைத்துக்குள்ள நன்மையை வச்சிருக்கிறான். அந்த நன்மையை பார்க்கணும்னா நீ திறப்ப. பல நன்மை ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு உனக்காக. நன்மையான எந்தையும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நிறைய நன்மை ஃபார்ம் ஆகி நம்ம சில கடினத்தை நிமித்தம் திறப்படைக்கணும். எங்கே கோட்டை விட்டோம்? அற்பமா எண்ணினால் இதெல்லாம் ஒரு தப்பா? அதெல்லாம் தப்பு இல்லப்பா. ஆனா அதனால ஒரு திறப்பு உண்டாயிட்டு பாத்தியா? அதனால ஒரு திறப்பு உண்டானது. சின்ன விஷயம் தான், இதெல்லாம் ஒரு தப்பா? அதனால ஒரு திறப்பு உண்டாயிட்டேன். எங்க அப்பா வந்து சொன்ன ஒரு குடும்ப முகாமிலே சொன்ன ஒரு ஸ்டோரி. அப்போல்லாம் அந்த ஸ்லைட்டில் தானே மார்க்கெலாம் கொடுப்பாங்க. ஒருத்தன் மார்க் வாங்கிட்டு வரான் 0. இவன் போனான், வீட்டில் போனால் அடி விழும். இவன் இன்னொரு 0வும் போட்டு பக்கத்தில் 1 போட்டான். நேராக கொண்டு போய் நேராக அம்மாட்ட போய் காட்டுறான். அப்பா பார்த்தியாட்டி என் பையன் என் பிள்ளை, அதனால 100 வாங்கினான். உடனே அவங்க இல்லை அது என் பிள்ளை. உடனே இவர் உங்கள் வீட்டில் மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போகலை. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்லி 2 குடும்ப பிரச்சனை பெருசாகிட்டு. இவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறான். பிரச்சனை பெருசாகி 2 வீட்டில் உள்ள பக்கத்து வீட்டில் இருக்கலாம் வரும்போது தான் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவனுக்கு வாத்தியார் இருக்கிறாரு. அவர் இங்கே என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா புருஷ மனைவி அட்டி வீட்டை இழுத்து குடும்பம் வந்து பெரிய பிரச்சனை வந்தோன்னா அவர் என்ன பிரச்சனை? அந்த ஸ்லேட்டை காட்டுங்க. இந்த 1 யாரு போட்டா? சார் நான் போட்டேன் சார், அவ்வளோதான். இதான் திறப்பு உண்டாக்குறது. ஒரு 1 போடுறது தப்பா? 1 போடுறது தப்பு இல்லை. அந்த 1 போட்டதுனால உடம்பு ஃபுல்லாக புண்ணா இருக்கு, அதுதான் தப்பு. இப்படிதான் நான் லைட்டாக இப்படி ஒரு பார்வை பார்த்தேன், இது தப்பா? அந்த பார்வை பார்த்தது தப்பு இல்லை, அதுக்குள்ள வந்துட்டான் பாத்தியா? நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணேன்? நான் அப்படி என்ன? இன்னைக்கு இது நம்ம டைலாக் தானே. சில பார்க்குறாங்க, அப்பவே சொன்னார் 12 மணிக்கு போங்கன்னு. கடைசியில் எங்களை ஆகாராக்கி உட்கார வச்சுட்டாரு. சாராள் அப்ப கொடுமையா நடத்தினது. சாராள் கொடுமையா நடத்தினதுக்கு கிளாஸ் எடுத்தது யாரு? சாராள் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க 16வது அதிகாரத்துல சாராள் ஆபிரகாம், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேர், ஒருவேளை அவளால் என் வீடு. அப்ப சாராள் வந்து ஆகாரம் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? என் வீடை கட்டுறவா, என் வீடை கட்டுறவா. அப்ப இப்படி பார்த்துட்டு இருந்தான். அப்படிதான் ஆரம்பத்தில். ஆனா வீடை கட்டுவான்னு பார்த்தா வீடை கட்ட ஆரம்பிச்சா சாராளை வெளியே விரட்டுறதுக்கு. சாராள் வரும்போது அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அப்படியே அற்பமா அந்த அம்மா ஏதாவது கொடுக்க வரும்போது அதில் வச்சுட்டு போங்க வாங்க இரு, நேர போறாங்க. ஆபிரகாம் அவரு பாவம் வேலையெல்லாம் முடிச்சு அவர் இருக்கும்போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பாருங்க. நான் என்னமா செஞ்சேன்? இங்க பாரு, அவன் அடிமை பண்ண என்ன வேணுமோ நீ செய். அதுக்கப்புறம் அம்மா தண்ணி தொட்டியில் இருக்க போய் குடிச்சுக்கோ. கொடுமையா நடத்த ஆரம்பித்தாள். ஒவ்வொன்றும் அவ பார்த்தா இனி இருக்க முடியாது, போயிரும். நேர போய் நீரு டண்டையில போய் உட்காந்து சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எஸ் நான் என் நிலை மறந்து விட்டேன். எனக்கு ஒரு நன்மை வந்த போது என் நிலை மறந்து விட்டேன். திறப்புக்கு காரணமாகாதீர்கள். 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், இது 1 போதும் நினைக்கிறேன். ஆமென்.
திறப்புக்கு ஒருபோது காரணமாகாதீங்க. அது இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்போம். அது தப்பு கிடையாது. ஆனா அது நம்ம இன்னொரு பெரிய பழம் சாப்பிட்டது தப்பா கரெக்டா? பழம் சாப்பிட்டதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா? டாக்டர்ஸ்டே போன பழம் சாப்பிடுங்கன்னா சொல்றாங்க. பழம் ஒரு மேட்டர் இல்லை, ஆனா அதன் மூலமா ஒரு பெரிய திறப்பணி உண்டு பண்ணிட்ட. இதெல்லாம் 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 திறப்பு. இனி திறப்பு இல்லை, இனி திறப்பு இல்லை. இயேசுவும் பிசாசோடு இயேசு டீல் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே காரியம் தான். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆமே, சொல்லுங்க அது ரெண்டும். ஏன் அப்படி என்ன ஒரு மாதிரி பார்த்து சொல்லிட்டேன்? இதுதான் நம்ம டீல். நீ எங்க இருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? அப்புறம் எவ்வளவு நாளா இருக்கிற? அப்புறம் நீ போறியா? நான் போட்டான். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இதுதான் கடைசி வரை. இப்படி அவர் உறுதியா இருந்ததுனால அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திறப்பு அடைக்கணும். அவள் திறப்பை அடைத்தாள். அதனால உருவானதை அறிந்தவள் கையில் அந்த நன்மையை பார்க்கிறாள். நமக்கான நன்மைகள் உருவாகி இருக்கிறது. 5 மாசமோ 6 மாசமோ 5 வருஷமோ 10 ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கர்த்தர், தேவனே நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் பார்க்கண்டாமா? ஆகாரே, இஸ்மவேலை பார்க்க வேண்டாமா? நீ அவன் ஒரு ஜாதியாய் வளருவதை நீ பார்க்க வேண்டாமா? அவன் உருவாகி கொண்டிருக்கிறான். நீ இப்போ திடீர்னு போயிட்டேன்னா எப்படி பார்ப்ப? பார்க்க வேண்டாமா? பார்க்க போய் அடங்கிரு. அந்த திறப்பை அட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நன்மைகள் நமக்காய் உருவாகி இருக்கிறது. இன்று நாம் சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம். அந்த பிரச்சனை ஊடுருவும்படியாய் நம்மால் உண்டான திறப்பு இருக்கிறதா? போய் அடைக்கணும். ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாகுங்கள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இனி திறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க வாங்க. சத்துருக்கள் முனையற்று போகிறதையும் உங்களுக்கு காரியம் கைகூடி வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ரெண்டே கேள்வி. நீ எங்கிருந்து வர, எங்க போற? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்போ ஆகாருடைய டீட்டெயில் தெரியுது, ஆண்டவருக்கு ஆகாருடைய பிரச்சனை தெரியாது. அந்த அம்மா அப்படிதாம்மா பண்ணுவாங்க, நீ கவலைப்படாத, அப்படிதானே பேசியிருக்கணும். இல்லை, நீ போய் அடங்கிரு. ஏன்? அந்த திறப்பை கொடுத்தது நீ. அவள் ஆரம்பத்தில் உன்னை குறித்து ஒரு நன்மையை தானே வைத்திருந்தாள். அவள் மூலமா என் வீடு கட்டப்படும். ஆனால் உனக்கு ஒரு நன்மை வந்த போதும் நீ அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஒரு 5 மினிட்ஸ்ல ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆனா உண்மையான ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, என் மூலமாய் ஒரு திறப்பு உண்டாயிருக்குமானால் அது என் மூலமாய் அடைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் அடங்கி இருக்கணுமா? எஸ், அடங்கிரு. ஆண்டவர், நான் அமைதியா இருக்கணுமா? எஸ், அமைதியாயிரு. நீ எங்கிருந்து வர, எங்கே போகிறாய்? ஹே, உனக்கு வயிற்றுக்குள்ள நன்மை இருக்கு. உனக்காக பரத்துல நன்மை உருவாக்கப்படுகிறது. அதை நீ பார்க்காம போயிடக்கூடாது. இல்லாண்டவர் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீ பிடிச்சிட்டு இருந்தேன்னா இதை பார்க்காம போயிருவ. உனக்காய் உருவாக்கப்பட்ட நன்மைகள், உனக்காய் உருவாக்க ஆயத்தம் பண்ணின நன்மைகள், அதை நீ பார்க்கவே உன்னால் உண்டான திறப்பை அடைக்க நீ ஓடிப்போ. திரும்ப போ, திரும்ப போ. என்னால என் குடும்பத்துக்கு ஒரு திறப்பு உண்டாயிடக்கூடாது, உண்டாயிடக்கூடாது. நாபால்னால
ஒரு திறப்பு உண்டானதும் அபிகாயில் ஓடி போய் அந்த திறப்பு அடைத்தால் தெரியுமா? அதனால தாவீது திரும்ப போயிட்டார். உங்க புருஷனால உங்க வீட்டுல ஒரு திறப்பு வந்துச்சுன்னா சகோதரிகளை நீங்க அடைங்க. உங்க மனைவியால ஒரு திறப்பு வந்துட்டுனா சகோதரர் நீங்க அடைங்க. பெற்றோரால உங்க வீட்டுல ஒரு திறப்பு வந்துட்டா பிள்ளைகளை நீங்க அடைங்க. அது அவர் பார்த்துக்கிட்டு. தாவீது என்ன ஏன் பண்ணி வந்தார் தெரியுமா? அந்த வீட்டுல ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாதுன்னு வந்தார். ஆனா இந்த நியூஸ் கேள்விப்பட்டது அபிகாயில் ஓடி போறாங்க அந்த திறப்பு அடைக்கிறதுக்கு. திறப்பு அடைக்கிறதுக்கு. ஆமென். அப்படி நாபால் என்ன பண்ணான்? நன்மைக்கு பதிலாக ஒரு தீமை செஞ்சுட்டான். இது பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? சின்ன விஷயமான மேட்டர் இல்ல. ஆனா உன்மேல் பட்டை வருவதற்கு நீ ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுத்துட்டியே நாபாலே. ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுத்துட்டியே. திறப்பு. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு புறம் அவன் அழுறான், மறுபுறம் அலங்கத்தை கட்டுகிறான். கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, என் குடும்பத்தில் என்னால் ஒரு திறப்பு வந்துடக்கூடாது. நான் திறப்பை உண்டு பண்ணுகிறவனாய் இராமல் திறப்பை அடைக்கிறவனாய், திறப்பை அடைக்கிறவளாய் இருக்கணும். திறப்பை உண்டு பண்ணுகிறவனாய் இராமல், திறப்பை உண்டு பண்ணுகிறவளாய் இராமல், திறப்பை அடைக்கிறவனாய், திறப்பை அடைக்கிறவளாய் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. தகப்பனே, உண்மையாய் அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு ஆகாரே திறப்பை அடைத்த போது ஆண்டவர் எங்களை நீர் எவ்வளவாய் உருவாக்கி நிறுத்துவது நிச்சயம் ஆண்டவரே, நிச்சயம் ஆண்டவரே. இனி சத்துரு உள்ளே புகுவதற்கு திறப்பு இல்லை, திறப்பு இல்லை என்கிற நிலையிலே கர்த்தர் உணர்த்தி நிறுத்துவீராக. Jesus, Jesus. ரெண்டு கைகளை உயர்த்து. ஆண்டவரே, சிதேக்கியா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சிதேக்கியா மாதிரி சிதைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. சிதேக்கியா மாதிரி என் குடும்பம், சிதேக்கியா மாதிரி சிதைஞ்சிடக்கூடாது. என் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பையும் உம்மோடுள்ள உறவை உயிர்ப்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, நான் அடைக்கலம் புகும் கேடகம், என் உயர்ந்த அடைக்கலம். சவுல் அனுதினம் தேடியும் தாவீத கர்த்தர் ஒப்பு கொடுக்காதது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தலைமுறைக்கும் நீர் அடைக்கலமாய் இருப்பீராக, அடைக்கலமாய் இருப்பீராக, அடைக்கலமாய் இருப்பீராக. சிதேக்கியா மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. ஆளுகை செய்யுங்க. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களுக்கு அடைக்கல நீங்க தான்ப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன், உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க நடத்திடுங்க. ஆமே, நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க நடத்திடுங்க. ஆமே, உம்மை நம்பி நடக்கிறேன் அப்பா, உங்க பாதை. ஹல்லேலூயா. உம்மை நம்பி glory. உங்க பிரியமானவர்களே, அதே போல யோசபாத்து பாருங்க. யோசபாத்துக்கு மேல பட்டயம் ஜஸ்ட் மிஸ். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆகாபோடு அவன் சம்பந்தம் கலந்தான் இருக்கு. நம்ம யாரோடு ஃபெலோஷிப் வைத்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். யோசபாத் மாதிரி நல்ல ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. ஆனால் ஆகாபோ கூட கொஞ்சம் டீல் பண்ணிட்டான். நான் தான் நீர், நீ தான் நான். ஆகாபோ பாகாலை உள்ளே கொண்டு வந்தவன். அன்பு எல்லாரிடத்திலும் காட்டுங்கள். அது ஐக்கியம், யாரோடு நாம் சேர்ந்து பயணிக்கிறோம் ரொம்ப முக்கியம். அது ஒரு திறப்பு. சவுல் பாருங்க, ஆமென், அமலேக்கியனை உயிரோட பிடித்து கொண்டு வருகிறான். கொள்ளையின் மேல் பறக்க ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பெரிய தப்பா நமக்கு தோணும். அது ஒரு திறப்பு. திறப்பு இப்படி வேதத்தில் நிறைய நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. திறப்பு. ஆமென். இந்த திறப்பு நம்ம மூலமா உண்டாயிட்டா அதனுடைய விளைவுகள்
ஏசா பிரச்சனை 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறகு அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு பார்த்தீங்களா? ஏன்னா யாக்கோபு ஒரு திறப்பை உண்டாக்கிட்டு வந்துட்டான். அண்ணனுடைய வஸ்திரத்தை தரிப்பித்து. யாக்கோபு உண்மையில தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவது தேவ சித்தம்னா அது உன் மேல தான் வரும். அதுக்கு நீ இன்னொருத்தனை ஏமாற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வஸ்திரத்தை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வஸ்திரத்தை தூக்கிட்டே வரல, வஸ்திரத்தை அங்கே கழட்டி போட்டு வந்துட்டான். ஆனால் அது ஒரு திறப்பு. பேச நானும் ஒரு பேரோட வரான். அந்த திறப்பை அடைக்க பார்க்குறான். ஏசாவோடு போய் ஒப்புரவாகிறான். அண்ணேன்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். திறப்பை அடைச்சிருங்க, நன்மையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த நாளிலும் உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். வார்த்தைகளை தந்து பேசினீர். எஸ்லா, நாங்கள் திறப்பை உண்டு பண்ணுகிறவர்களாக இராமல் திறப்பை அடைக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நன்மைகளை காணப் செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். அநேக சாட்சிகளை எழுப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்காய் செபிக்க வைத்திருக்கிறீங்க, அவங்களையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறீர். அதற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.